கர்த்தருக்கு சோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, உன்னை காக்கும்படி கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஆமீன். ஆமாங்க, கர்த்தர் நம்ம கூடவே இருக்காரு. இஸ்ரவேலை காக்குறது என்ன, உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு இமை பொழுது கூட உங்களை விட்டு நம்ம விட்டு கர்த்தர் நீங்காம நம்ம கூடவே இருந்து உங்களை பாதுகாக்கிற தேவனா இருக்காருங்க. வசனம் என்ன சொல்றதுன்னா, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி உன்னோட இருக்கேன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் சொல்லுங்க, நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன், நான் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன், அவனுக்கு பாதுகாப்பா இருப்பேன். எந்த மனுஷனும் சொல்ல, கர்த்தர் சொல்றாரு. வார்த்தை உண்டாக்கின கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். எதை குறிச்சு பயப்பட வேண்டாம். மனுஷனை குறிச்சு முக்கியமா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் பட்சத்துக்கு பயப்பட மனுஷனுக்கு என்ன செய்யும் வசனத்திற்காரமாக உறுதியா தைரியமா இருங்க. கர்த்தருக்கு பயம் நடக்கும்போது நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உங்களை என்னை காக்கும்படி கர்த்தர் நம்ம கூடவே இருக்கலாம். நம்ம பக்கத்துல 1000 பேரும், நம்ம வலது பக்கத்துக்கு 16,000 பேர் இருந்தாலும் எதுவும் அணுகாது, எதுவும் சேதப்படுத்தாது. ஏன்னா கனி இமைப்போடு பாதுகாக்கிறாரு, உள்ளங்கையில் வரைந்து வைத்து பாதுகாக்கிறாரு, கோழித்தின் குஞ்சியில பாதுகாப்போடு பாதுகாக்கிறாங்க. உலகத்தில் எந்த பிரச்சனை யாருக்கு என்ன வந்தாலும் உங்களை என்னை சேதப்படுத்தாது. எனக்கு அர்த்தம் நம்ம கூட இருக்காரு. எந்த மனுஷன் சொந்தக்காரங்க, ஊடகங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஊழியத்துல இருக்க எதிரிகள், எந்த குறிச்சும் பயப்பட அவசியம் இல்லை. யாரை குறிச்சும் பயப்படாதீங்க, எந்த காரியத்துக்கும் பயப்படாதீங்க. ஏன்னா அநேக இடங்கள்ல பயப்படாதே பயப்படாதே பயப்படாதுயா. நீ கர்த்தருக்கு மாத்திரம் பயம் நடந்தீங்கன்னா வேற எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருக்கு பயந்து நடங்க. ஏன்னா கர்த்தர் உங்களோட இருக்காங்க. எனக்கு கூட யாருமே இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை, ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை, எனக்கு பாதுகாக்கிறதுக்கு தனியா இருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா? குடும்பத்தை ஒதுக்கப்பட்டிருக்கேன், நானே என் பிள்ளைகளும் என் குடும்பம் தனியா இருக்கும், என் கூட பேசுறது ஆளுன்றீங்களா? எதை குறிச்சு கேட்பாங்க. கர்த்தர் உங்க வீட்டு சுத்தி வேலைப்பாராக. வேலைக்கப்பட்ட தோட்டமாய், முத்திரிக்கப்பட்ட கிணறாய், மறை கட்டப்பட்ட நீர் விட்ட கர்த்தர் உங்க வீட்டு சுத்தி வேலைப்பாருங்க. 1000 தூது உங்க வீட்டு சுத்தி பாதுகாப்பாருங்க. மறை கட்டப்பட்ட வீடாய் உங்க கர்த்தர் தன் சேட்டைகளை வைத்து உங்களையும் வீட்டையும் கர்த்தர் மறைத்துக் கொள்வார். விசுவாசத்தை காத்துருங்க. உங்களையும் பாதுகாக்கும்படி கர்த்தர் உங்களோட இருக்காரு. விசுவாசத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். God bless you.